மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோ ஆடியோ மகேந்திரன் முனி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் தம்பி அவர்களுக்கும் அனைத்து நாங்கள் பாட நாங்கள் அவன் குடியிருப்ப வடகாதி நடனமாடும் நாவல் வந்து குடியிருப்பான் நாங்கள் பாட ராமர கருவான் நாங்கள் வாழ அவ குடியிருப்ப காரியம்மா கண் கொடுத்த காரியம்மா கண் கொடுத்த காரியம்மா தாய கதைக்கு வந்திருக்கிறோம் கொடுத்த காரியம்மா 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 ஆண்டவனாய கிட்ட சொன்னவுடனே பச்சான வாடுது பானமரம் சொரியுது. ஆமா தாலி கட்டுமா தாலி கிளம்புங்க தாலி கட்ட நல்ல மணக்கும் பார்த்தாரு. 8 பேரும் பொம்பளை தானே இவனை தாலி இட்டு வச்சுக்கோ. சரி கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கா கட்டி கேட்க ஆள் கிடையாது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கண்டு கழிச்சிருவோம் பார்த்தாரு. எப்படி மாரியம்மா என்ன நடனமா சொல்லுங்க வடராஜ்யமா என்னையா கேட்டு பாருங்கவா. சரி உன தாலியும் கட்ட மாட்டேன். ஆமா உன மானமோட முடிக்க மாட்டேன். சரி உன தெரிஞ்சத பாருமா என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. இங்க இருந்து இடத்த காய் பண்ணி தம்பி என்ன தாலி கட்ட மாட்டேன் தெரிஞ்சத பாருங்க மகான் சொல்லி இருக்காரு. ஆமா சார் இந்த வாரத்தை அட்டஹாளி 8 பேருக்கும் அப்படி இடி விழுந்தது போல இருக்கு. அப்ப அந்த ஹரியமானுங்க ஹரியமானுங்க அந்த ஹரியமானுங்க அக்கா பாருங்க எப்படி அடியே தங்கிவார்களா என்னக்கா ஆகடா கொண்டுட்டு வந்தா அந்த வந்த ஆளி சொன்னாரு. ஆமா சாமி அவரை மாட்டவனை சொல்லிட்டாரே மாட்டவனே சொல்லிட்டாரே நம்ம அங்க வர கடமை மாநிலத்தில் இருக்கலாமா இருக்கத்தான் கொடுமா. நம்ம பெண்ணா பறக்கலாமா பூமியில் இருக்கலாமா கூடாது. நாமக்கு வந்த நிலைமை எப்பொழுது பெண்களுக்கு வரலாமா வரத்தான் 8 பேர் நம்ம எண்ணத்தை வையாது செய்வோம். நம்ம எண்ணப்பட்ட வாங்கினாலும் நம்ம புலகாரி பட்ட வாங்கலாமா வாழமானோ நடக்காது. நம்ம மன்னரோட வாழ மாட்டோம் கல்யாணம் நடக்காது. நம்ம கடவரோட வாழ மாட்டோம். 8 பேரும் 8 நாமக்கு வந்த நிலைமை அப்படி இந்த பெண்களுக்கு வரலாமா வரத்தான் வருது சேர்ந்து அழுதா. சரி இது 1000 கணக்கான மாரியம்மா பார்த்தா. ஆமா சார் குடும்பத்துல ஒரு விவரமான பொம்பளை. சரி மாரியம்மா சொல்லுதா எப்படி நம்ம தங்கச்சி மாற அழுகுதா. ஆமா சார் நம்மள அழுதோம்னா சரி குடும்ப கெட்டு சீரழிஞ்சு போயிரும் ஆடிட்டு. ஆமா என் தாயான மாரியம்மா தங்கச்சி மார்க்கு ஒரு ஆறுதலை சொல்லுதா. எப்படி ஏடி வராரியம்மா என்னக்கா என்ன நடனமா சொல்லுக்கா ஏன் காந்தாரியம்மா என்னடி கேட்டு பாருங்கவா. சரி பகவான் தாலி நீங்க அழுகுதிய. ஆமாக்கா அவர் தாலியாட்ட போறாரு இடக்காரு ஆடுறதுக்கு கொச ஓடுறதுக்கு கிடைக்குதுப்பா 1008 வெளி கிடக்கடி சண்டாரி ஏடி காளியம்மா என்ன தாலை அள்ளி முடிச்சுக்கோ. சேலை நல்லா இருக்கு கெட்டிக்கும். அப்ப சேலை கட்ட அவசரத்துல வந்தா சரி நீங்க 7 பேரு கூட உட்கார்ந்துருங்க. ஆமரா நான் போய் பகார பாட்டு வரேன். சரி அப்படின்ட்டு என் தாயான மாரியம்மா பகவான தேடி போறா. ஆமா கோவிலிய மாரியம்மா நினைக்கா எப்படி பகவான மச்சாவி எங்களை தாலி எட்ட மாட்ட முடியா மாத்துறதுக்கு. ஆமராசா ஒரு நாள் ஒரு மகாநாளையில ஓட்டா அம்மா அம்மானு கதற வைக்கல. என் பேரு மாறி கிடையாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரி என் தாயான மாரியம்மா
போறா ஆமா சாமி அவர் சேரப்பட்டு வெளியே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒண்ணும் தெரியாதவர் போல இருக்காரு. வானர் மாரியம்மன் குறக்கு ஓடுதான். எப்படி ஆண்டவா பகவானே இப்படிதான் நமஸ்காரம். ஏதா சரி முப்பரங்கொட்டை அடிச்சு ஆமா மகன கொட்டை அடிச்சுட்டு வந்தா அப்படியே பிறந்தாலே சொன்னிய வாஸ்தவம் அதே மாதிரி கொண்டுட்டு வந்துட்டோம். ஆமாதான் நீங்க தாலி எட்டு சொன்னோம். சரி நீங்க மாட்டிய சொல்லிட்டீங்க. நீங்க தாலி எட்டலன்னா ஆமா இந்த கைலாசத்துல பிழைக்க வழி இல்ல. அடடா ஏதோ சரி ஊடகத்துல போய் ஆமா சார் அங்க உள்ளமா காட்டோர் பொய் வரட்ட சொல்லி கிளைக்கிறதுக்கு விளைக்கிறதுக்கு சரி ஏதாச்சும் ஒரு வரத்தை கொடுங்க பகவானு மாரியம்ம முந்தாணி ஆந்தினா. சரி பகவான் சொல்றாரு எப்படி சாமி ஆமையா நீ என்ன வரம்னாலுங்க எல்லாம் தாரேன். அதை விட்டு என்னையும் கேட்டிக்கோ எங்க அக்காவை கேட்டிக்கோ என் தங்கச்சியை கேட்டிக்கோன்னு புருஷன் அடையா தாலி மாத்திரம் கட்ட சொல்லாத. அதுக்கு இடம் இல்லை. உனக்கு என்ன வர வேணுமோ கேளு கேட்டுட்டாரு. ஆமா சார் மாரியம்ம நினைக்கா எப்படி யோ மாப்பிள மச்சாமி நான் கேட்டாரத்த தர போறீரு இருமுறை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு என் தாயான மாரியம்மா ஆமா சாமி ஆண்டவராய பகவான் கிட்ட மாறி வரத்தை கேட்க வாருங்க. எப்படி ஏ சாமி பகவான் என்னம்மா எனக்கு மச்சு வாடிய கொச்சு கோபுரங்களா எனக்கு வேண்டாம். ஏகப்பட்ட செல்வம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன சாமி எனக்கு அந்த முத்து இந்த முத்து அரிய ஜாம்புராணி மணக்கும் முத்து எனக்கு பச்சை முத்து படைக்க முத்து பகவான எனக்கு தாரும் என்ன கேட்ட அதை எண்ணி கொடுத்தார் எடுத்து கொடுத்துட்டாரு கொடுத்தார் அள்ளித்தார் கொடுத்துட்டாரு அதை வாக்குதான மாரியம்மா அவ பெட்டி மேல பெட்டி வச்சு அவ பேல பெட்டி மேல வச்சு அவ எட்டு பெட்டி மொத்தாரு எட்டு பெட்டி மொத்தாரு அத வாங்குதான மாரியம்மா எட்டு பெட்டி முத்தானே எட்டு பெட்டி முத்தானே அவளோ வாங்குதானே மாரியம்மா சாமி பகவான என்னம்மா எனக்கு அந்த முத்து இந்த முத்து அதே சாம்புராணி மணக்க முத்து முத்தமோ முத்து செந்தமிழா மணக்கும் என்ன கேட்ட வரமதிவோ எதையுமே எண்ணாமே அதை எண்ணி கொடுத்தாரா எடுத்துத்தான் கொடுக்காரு அதை அளந்து கொடுத்தாரா அள்ளித்தான் கொடுக்காரு அதை வாங்குதார மாரியம்மா கொடுக்காரு பகவான் பெட்டி மேல வெட்டி வச்சு வெளா பெட்டி மேல வச்சு எட்டி பெட்டி முத்தம் கொடுத்தாரு. ஆமா சாமி முத்தோட அருமை யாருக்கு தெரியும்? மாரியம்மன் மாரியம்மன் தெரியும். ஆமையா மாரியம்மன் பெட்டி மேல வெட்டி வச்சு பலா பெட்டி மேல வச்சு வைத்து எட்டி பெட்டி முத்தம் கொண்டுட்டு வாரா. ஆமராசா மாரியம்மன் முத்தம் கொண்டுட்டு வாரா. சரி வாசல்ல வடகாசி உட்கார்ந்து இருக்கா. குத்த வச்சிருக்கா வடகாசி. அப்ப மாரியம்ம கேக்கா எப்படி ஏடிய வடகாசியம்மா என்னக்கா என்னக்கா இந்த பெட்டி இறக்கிடீனா. சரி பெட்டி இறக்கணும் மாரியம்ம சொல்லிருக்கா. ஆமரா எனக்கு பிடிச்ச காளியம்ம கேக்கா எப்படி எங்கே மாரியக்கா எம்மா பக பெட்டி எடுத்துக்க விட்டாரு. பகவான் பெட்டி நிறைய முத்துவரம் கொடுத்தாடி. ஆமா என்ன ஆறு நல்ல முத்த கொடுத்தாரோ சொல்ல முத்த கொடுத்தாரு பெட்டி ஆடிட்டு இருக்கே வருமானமா செய்யிட்டு வந்திருக்கேன் அங்க இருந்து. எங்கே மாரியக்கா என்ன அந்த பகவை ஏமாத்துக்காரன் சம்கா அப்படியா கொக்கு முத்தை தான் கொடுத்திருப்பாரு. சரி இந்த முத்தை கொண்டுட்டு போய் ஆமராசா பகா மேல போடு. சரி ஆறு கொடுத்த முத்து உண்மையால முத்தனா ஓடி ஒளிஞ்சுக்கிடுவார். கொக்கு முத்தனா அங்கே நிப்பா அதிலே தெரிஞ்சுக்கிட்டா. நல்லா தெரிஞ்சுக்கிடலாம். தாயான மகாரிமா முத்த கொண்டுட்டு வாரா. ஆமரா பகா தெருவுல கைய கட்டி நிக்காரு. ஒண்ணும் தெரியாதவர் போல இருக்கார். ஏன் சண்டாள பகவா ஆமா சாமி நம்ம முத்தம் ஆயிட்டு போனா திருப்பி வாரால வரால நம்ம மேல முத்த போட்டாலும் போட்டுருவான்னு சொல்லி அப்படி எத்தனை வீடு இருக்கு. ஆமா சார் யார் வீட்டுல ஓடி ஒளிஞ்சிருக்கலாம்லடா. எப்படி வருவ
செய்வாரு சாமி. அவருக்கு தான் 6:45 அரையும் காலி 7:30 நாட்டான் தோல்ல தொத்த போறாங்க. எப்படி மகன் கேட்காரு, எப்படி ஏமா மாரியம்மா என்ன பகவானே முத்தாயிட்டு புலகத்து பணிய என்னமா இப்ப திருப்பி வந்துட்ட? நான் பாருங்க சாமி முத்துவரம் வாங்கின சந்தோஷத்துல போயிட்டு வாரேன்னு ஒரு வாரத்தை சொல்லாம போயிட்டேன் சாமி. நான் பாருங்க வீட்டுல போய் யோசிச்சு பார்த்தேன் பண்ணி எனக்கு மனசே ஒண்ணும் சரியில்லை. சரி அதான் என்னன்னாலும் பரவாயில்ல உங்களை பார்த்து ஒரு வாரத்தை சொல்லிட்டு திரும்பவும் வந்தேன் சாமி. மாரியம்மா ஆமா சாமி. ஆண்ட பேத்து கேட்டி 1000 காரி மாறி வேண்ட தஞ்சான் வாத்தியம் எப்படி வெட்டில இருந்து ஒரு முத்த எடுத்தா ஆமராசா உச்சியில போட்டுட்டாள. ஆமையா ஒரு முத்தத்தை அடுத்த பவுச்சில போட்டிருக்கா பாருங்க ஐயா. ஆமா சாமி. பகவானுக்கு என்ன தெரியுமா? எப்படி ஐயா காச்சா காரிவாராக பகவானுக்கு கண்ணிரண்டோ சவக்குதையோ மாருதிய அலைக்காரு என்ன பகவானே என்ன செய்தோம் இருக்கு இந்த வெயிலுக்கு சூட்ட கிட்ட கிளம்பி வயிற்ற கிட்ட வலிக்காச்சா மின்னாரம் போல. என்ன சாமி காய்ச்சல் அடிக்க வாருதி. அதுக்கு நான் என்ன பகவானே செய்யட்டும்? ஆமியா என்னாச்சியா சொல்லிட்டாலும் என்ன ஆச்சு? இல்ல அழுதுட்டுனாலும் சொல்ல வாருதி. என்ன சாமி மகேந்திர பட்டணத்துல பச்சரிச்சி வனபதியில ஆமா மகிடாஸ் ஒருத்தர் தான் மாறுதி. சரி அந்த மகிடாஸ் உன்னை கொண்டுட்டு அட்டாளி எட்டு புறத்தாளி துணை மாறுதி. ஆமா பார்வதி அவ அது கொண்டுட்டு மாறுதி. ஆமடி என்ன தாலி எட்ட சொன்னா ஆமடியா பார்வதி ஒரு திருக்கான் மாட்டும் மாறுதி. ஆமா பார்வதி நம்ம ஆட்ட ஒண்ணு சொன்ன உடனே மாறுதி. என்ன சாமி அந்த மாரியம்மா என்கிட்ட பழப்படத்து முத்து வரம் கேட்டா. ஆமா பார்வதி நான் மாரியம்மாளுக்கு முத்து வரத்தை கொடுத்துட்டேன். சரி ஏ மாறுதி என்ன சாமி முத்த வாங்கி அவையால போட்டுட்டாள பாத வெத்தி சண்டாலி. ஏ மாறுதி என்ன சாமி எனக்கு காய்ச்சல் தாடி என்ன கட்டில படுக்க போடு எனக்கு மேளம் வலிக்குதம்மா மனைவி பார்வதியே மெத்தையில படுக்க போடு பகவானுக்கு அருகே உச்சியில போட்ட முட்டு அருகே உச்சிட்டால ஆயிடுச்சு கண்டத்தில போட்ட முத்து மாளவாட ஆயிடுச்சு தக்காளி பரவோலே சிவனாருக்கு அடிச்சிருக்கு அச்சரை மொட்டு மாதலக்கா பகவானுக்கு அடிச்சிருக்கு அச்சரை மொட்டு வாய் பேச முடியலையே அந்த வாசதோரே பகவானுக்கு துறையதீன போட்ட முத்து அருகே துறையும் பேலாயிடுச்சு பாதத்தில போட்ட முத்து பாத சஞ்சரம் போலாயிடுச்சு வாய் வேத முடியலையே வாய் வேத முடியலையே அந்த வாசதோர பாவனைக்கு ஆயி பேச முடியலையே ஆயி பேச முடியலையே வாய்ந்த அந்த பகவானுக்கு ஆண்டவராய பகவான
எனக்கு உருள முடியல வரல முடியல. ஆமா சாமி. தக்காளி பழம் போல கலந்த முத்து போட்டிருக்கு. அப்படி பாதத்தில ஓட்ட முத்து. பாத சக்கரம் போல் ஆயிருச்சு. அவன் கைய ஒணியதுக்க பாக்காரு. ஆமா சாமி. கடல ஓல ஓட்டிருக்கு. பகவான் இடுப்பவன் எதிர்க்காரு. இடுப்பவனே எந்திரிக்காரே. பகவானுக்கு நிமிச்சங்க அவள முத்து போட்டிருக்கு. ஆமா சாமி. பாத்தியலா சரி. உலகத்தை அரசாண்ட பகவானுக்கே இந்த கதினா. ஆமையா. நம்மள எக்கதி. சரி. இன்னைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த கதையை கேட்கணும். எப்படி? எந்த கோயில திருவிழா பேரு பவாரம் எல்லாம் பண்ணிடலாம். பண்ணலாம். ஐயனார் இல்ல கருப்பசாமியில சொடல கோயில்ல சரி ஒரு திருவிழா பேரு பவாரம் எல்லாம் பண்ணிடலாம். ஆமா சாமி. ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அம்மா கொடுத்துல அன்னைக்கு விவகாரத்தை பண்ணிட்டோம். சரி. மறு வருஷம் அந்த சோதனை கேட்டுருவா. கட்டாயமா உண்டு. எல்லாருக்கும் இறக்க கொண்டு உண்டு. மாரியம்மா கால வடாதிமலுக்கு அரப்ப கொண்டு முடிச்சவா. ஆராய்ஞ்சு பாருங்க. சரி. இந்த அம்மா கொடுத்துல அன்னைக்கு விவகாரம் பண்ண குடும்பம் எங்கேயும் நல்லா இருந்திருக்கா? கிடையாது சாமி. இந்த வருஷம் விவகாரம் பண்ணுதாடா. சரி. அடுத்த வருஷம் ஊரை காலி பண்ண போறோம்னு அர்த்தம். ஆமராஜா. ஊரை காலி பண்ணலையா? சரி. உட்கார வச்சிருவா. விடவே மாட்டா. அதாவது என்ன மாரியம்மா ஆடியமா கோட்டிக்காரி. ஆமா வைத்தியாரி. அப்படியே அணிஞ்சவனுக்கெல்லாம் படியலப்பா. அள்ளி அள்ளி அவளை சாடையில வேசிட்டோம். மூடையில உட்கார வச்சிருவா. இடிஞ்சா யாரு விட்ட கஞ்சிக்கலே அந்த வீட்டுல முதல்ல போய் நிப்பா. காரணக்காரி இல்ல. அதாவது என்ன நம்ம பக்கத்துல ஒரு ஊர்ல வில்லுப்பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். ஆமா சாமி. தென்காசிக்கு வடக்க நம்ம புளியங்குடிக்கு தெக்க. சரி. சந்தனமாரி மேல வில்லுப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஆமா சாமி. சித்திரை மாசம் 4வது வெள்ளிக்கிழமை. சரி. ஒரு 15 வருஷமா இந்த ஊர்ல பதிவா பாடிக்கிட்டு இருக்கோம். ஆமா. சந்தனமாரி முகையில. சரி. எங்க வில்லுப்பாட்டு கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருக்கும். நல்ல கூட்டம் உண்டு. சரியான கூட்டம். சரி. பகவானுக்கு கொடுத்த முத்த போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஒரு 30-35 வயசு பையன். சரி. வந்த வரத்தை பாத்தியனா கடும் வர. அடே அப்பா. ஆமா. நாங்க வில்லுப்பாட்டு பாடுற மக்களை கதையை விட மாட்டோம். விடல. கதை கேட்ட வில்லுப்பாடு விட மாட்டான். ஏன்னா பெரிய குடும்பத்துக்கார பையன். சரி. 7 நாட்டாமே அவன்கிட்ட பேச முடியல. யோசிக்க அந்த போலீஸ்காரங்களாலே அவன்கிட்ட பேச முடியல. ஆமா சார். அந்த வரத்தை பார்த்து அந்த வரத்து வந்தான். சரி. 8 நாள் ஆகல, 6 மாசம் ஆகல, 1 வருஷம் ஆகல. இல்ல நான் கதையில தான் பகவானுக்கு இந்த மாதிரி முத்தப்பட்ட கதையில தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா கண்ணாரே பார்த்தேன். 6 மாசம் ஆகல, 1 வருஷம் ஆகல. பகவானுக்கு எந்தெந்த மாதிரி முத்து போட்டுருச்சோ சரி அதே மாதிரி முத்த போட்டுருச்சு. அந்த சம்பவம் நடந்துருச்சு. அதே வருஷம் குழந்தை பிறக்கு. சரி. அந்த குழந்தை எப்படி பிறச்சு தெரியுமா? எப்படி? காலும் கிடையாது கையும் கிடையாது. முண்டமா பிறந்துருச்சு. நாம இன்னைக்கு சித்திரை மாசம் 4வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆமா திருவிழாவுக்கு யானையில ஊர்வலத்தை கொண்டாந்து விடுதான். என்னென்னமா செஞ்சுவாக்கா குறதான் அறிஞ்சவன் தெரிஞ்சோம். அம்மங்களுக்கு விவரம் பண்ணவே மாட்டான். கூடாது. பகவானுக்கு நிலைமைய பாத்தியலா? ஆமா சாமி. முடியல வாச்சதொரு பகவானுக்கு அப்படி பகவானுக்கு அதலக்கா செய்யல அங்கமெல்லாம் முத்து போட்டிருக்கு. ஆமா சாமி. பார்வதிய கைச்சாட ஒன்று கூப்பிடுதாரு. எப்படி பார்வதி? என்ன சாமி? நான் முக்காடோ சத்தி அம்மா நான் பிழைக்க மாட்டேன் பார்வதி. நான் போனாலும் பரவாயில்லை. படச்சதொரு மறுக்கலாம் அது பட்டினியா இருக்கும் பெண்ணே. என்ன அவர் உயிரே அந்தரத்துல நிக்கி ஊசல் ஆடு மாறிட்டு சொல்றாரு. எப்படி? நான் முக்காஞ்சித்தே பிழைக்க மாட்டேன். ஆமா பாரு. நான் போனாலும் பரவாயில்ல. சரி. நான் படைச்ச மடுக்கள் எல்லாம் பட்டியா இருக்கு பாருது. அப்படி இருந்ததே ஆனால் பகவானே பகவானின்னு கூப்பிடும் செத்து மோட்சம் கிடையாது. வாரே தவிர ஆம்பளை சொன்ன பெண்கள் மனசு தாங்குமா? தாங்காது. அழகுதான பார்வதியா அழகுதான பார்வதியா என் கணவர் இருந்தாரானா? ஆமா சாமி. பூ வெப்ப மஞ்ச தேய்ச்சு குடிச்சிருவேன். எல்லா பகுதியும் எனக்கு உண்டு. ஐயோ எனக்கு கல்லு மாலை ஆத்மாலை பொன்மாலை பூமாலை என்ன வண்ண தெரியலையே. அந்த 10 பைசா அண்ணாக்கு இருக்க மதிப்பை பாத்தீங்களா? ஆமா சார். எவ்வளவுதான் கல்லு மாலை ஆறு மாலை வயிறு நகை போட்டிருந்தாலும் சரி நம்ம ஆளுகளை எவ்வளவு நகை நட்டு போட்டு யாரும் கேட்க போறாங்களா? கிடையாது. கந்தத்துல கசை கட்டி ஆமா ஒரு 10 பைசா அண்ணாக்கு இருந்தா ஒரு மதிப்பு. ஆமா சாமி. அது இல்லன்னா ஒரு இழப்பு. பகவான் கிளை சொல்லுதாரு படுத்துட்டு சொல்லுதாரு. எப்படி பார்வதி? என்ன சண்டை காலியம் போட்ட போத்து எனக்கு கைதோட்ட முடியலை. மாரியப்பா போட்ட முட்டு எனக்கு மாறலாம் நடனமா போட்ட போத்து எனக்கு நடமாட முடியலை. செல்லியப்பா போட்ட முட்டு முடியலை. வடகாத
சண்டாடி வாட்டமுத்து வாய் வேத முடியலையே அந்த சண்டாடி வாட்டமுத்து சண்டாடிய வாட்டமுத்து நான் சாவத்தா போன சண்டாடிய வாட்டமுத்து சண்டாடிய வாட்டமுத்து சாகத்தானே போலே பாரதி என்ன சாமி காளியம்ம போட்ட முத்து கை தூக்க முடியல ஆம பார்வதி அந்த மாரியம்ம போட்ட முத்து மாரெல்லாம் வலிக்குதம்மா அந்த மடகாரி போட்ட முத்து வாய் பேச முடியல சண்டாளிய போட்ட முத்து சண்டாளிய போட்ட முத்து சாவத்தா போறம் போலே பாரிட்ட சொல்றாரு எப்படி பாரதி என்ன ராசா நான் பிழைக்க மாட்டேன் பெரியாருக்கு சொல்லுவாங்க எப்படி கட்டில உயிர்வானவடு களமாறி போவோம் ஆம பார்வதி மெத்தையில உயிர்வானா வீடு மேதாகி மேதாய் போவோம் சரி எவ்வாறு கட்டில விட்டு கிளறி போட்டுட்டார் வேதனை பொறுக்கல இன்னைக்கு பாருங்க சரி இந்த கட்டில உயிர்வானவோடு மெத்தையில உயிர்வானா அவ்வளவு விசேஷமா இருக்காது கிடையாது சாமி. ஒரு ஆளுக்கு பேசுறா கட்டில விட்டு கிளறி போட்டுருவாங்க சரி பாரதி என்ன நான் பண்ணாலும் பரவாயில்ல ஆம பார்வதி நாட்டு மக்கள் நல்லா இருக்கட்டும் நல்ல மனுஷன் என்ன கட்டில விட்டு கிளறி போட்டுட்டார் ஆம சாமி ஒரு பொம்பளை சாம மலை என்ன செய்யப்படும் மசு மரசன் எடுத்தா தாரே மொழுகடா ஆமையா பகவான கிளதி போட்டான் போட்டால அவர் தான் கிளதி போட சொன்னாரு சரி பாரு கிளதி போட்டிருக்கா ஆமராஜா கீழே இருந்து பகவான் சொல்றாரு எப்படி என் சண்டால பாதவத்தி கொலகார பார்வதி எனக்கு உருள முடியல வரல முடியல ஆம பார்வதி எனக்கு கல்லு மண் அழுத்தது ஆமடியா ஒரு தளவாள் எலியாச்சிலும் போன பார்வதி தளவாழ இலைக்கு எங்க பகவானே போகட்டும் நானு இலையில உடனே பச்சை பிள்ளையா அழுகுதார் வேதனை பொறுக்க முடியல பாபு யாரும் தாங்க முடியல என்ன செய்ய பாரு சொல்லுதா எப்படி யாரும் போல தலைவல அழகாக்கார அடிச்சாமத்தில் நட்டுக்க அரமனையில இருந்தாலும் அக்கம் பக்கம் போனது கிடையாது கிடையாது நான் ராஜா கமாருட்டு பிள்ளை தான் தெருவுல நடந்து போனது கிடையாது ஆம சாமி பகவானுக்கு மாலை என்ன சுவத்தை அணிஞ்ச ஆமையா மாலை இட்ட நாள் முழுதோ மாலை இட்ட நாள் முதலும் நான் அடிக்கேன கண்ணீர இந்த பகவானுக்கு வாக்கப்பட்ட என்ன சோத்தை அனுப்பிச்சேன் என்ன அடையல நீ நான் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா எப்படி இருந்த அப்படித்தான் இருந்தேன். சரி அங்க இருந்த பாரு பார்த்தா எப்படி இந்நேரம்பல தலை கட்டி ஆமையா அழுதுகிட்டு இருந்த பார்வைக்கு சரி. சிறுவர் யோசிச்சு வச்சு எப்படி கண்ட விட்டியில இலைக்க கூடாது கொடுக்க மாட்டான் நம்மள இருந்தா ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்க நாட்டு போல மூத்தம்மா கணேசனும் இளைய மகன் இளைய முருகன் இருக்கா ரெண்டு பேர் அவகிட்ட போய் இலையாயிட்டு விட்டு ஆமா சார் சாரி பார்த்தா எப்படி ஒரு செம்புல தண்ணிய மோந்தா வந்து மகா பக்கத்துல வச்சுட்டு ஆமா நாம வர தண்டுமே வீட்டுக்காருக்கு உயிர் கிடந்தா கிடக்கு கழுத போனாலும் போய் சேருது அண்ணாதா இல்லையா என்னைக்கு இருந்தாலும் அண்ணது கழுதுதான் பாரு அழுத கோலத்துல எங்க வர தெரியுமா எங்கே மூத்தமானாய கணேசனை தேடி போறா ஆமா சார் எங்க அட்டிமானே செல்லமானே மூத்த மனகனைதான் ராசா ஏலா மூத்த மனகனைதான் என்னம்மா நம்ம அப்பா வெள்ளரி பழம் போல வந்துட்டாரு ஆமா தம்பி தளவால இலை வேணுண்டா குடு தம்பி பெத்ததாய் பெத்தவள காலை போய் பிடிக்க அதான் நேரம்ங்கிறது என் எவ்வளவு கேட்க மூத்த மனுஷன் கேட்க பெத்ததைய பார்த்து ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.